ஆன்மீகத்துல எனக்கு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத காட்டுற விதமா ஆமா. சமீபத்துல சாய்பாபா கோவில் கட்டியிருந்தாரு. அவர் வந்து இதற்கு முன்னாடி என்ன வழிபாடு ஒண்ணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு நான் இதில மூலமா நான் ரெக்கமெண்டே பண்றேன். அவர் அந்த சாய்பாபா கோவில் வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாவே அவருக்கு வந்து அந்த சம்பத்துங்கிற அந்த வெற்றி புகழ் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு அஜித் அவர்கள் ஜோதிடத்துல புலமை பெற்றவராக இருக்கிறாருங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். கண்டிப்பா இருக்கும். இப்ப விஜயுமே கூட அரசியல்ல இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கி அதற்கு ஏற்றது போல ஃபாலோ பண்றாருங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. சாய்பாபாவுடைய வழிபாடு இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ ஒரு 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 நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக ஆல்ரெடி அப்படித்தான் இருக்கார். இதில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. 30 முடிஞ்சு வரக்கூடிய அந்த 31ல் மிகப்பெரிய ஒரு முதிரை எனக்கு தெரிஞ்சு அவருடைய யூனிக்னஸ் அந்த வழிபாடு இது வந்து நான் ரெக்கமெண்ட் இதன் மூலமாக பண்ணிட்டேன். அப்ப 2031ல தான் அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னா 2026 இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை திரும்ப தொடரும். நிஜமா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேங்க. 2026 டிஎம்கே தான் திரும்ப வரும். 2024 ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஆவணி மாதத்தில் அவர் வந்து அவருடைய மாநாடோ அல்லது கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு பணிகளையோ அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிறார். 2025 வரைக்கும் அவர் வந்து இதில் வரமாட்டார். அதாவது வெளிப்படையாக தன்னுடைய அரசியல் பற்றின ஒரு பண்ண மாட்டார். 2025 முடிஞ்சு 2026 ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் அவருடைய பயணம். 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக வந்து இருக்கும். 2026 30க்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி 2031 ஆட்சியை பிடிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து நான் நேரடியா களத்துல இறங்குவேன் அப்படின்ட்டு நடிகர் விஜய் சொல்லியிருந்தாரு. அதற்கு ஏத்த மாதிரியே ஆன்மீகத்துல எனக்கு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத காட்டுற விதமா சமீபத்துல சாய்பாபா கோவில் கட்டியிருந்தாரு. ஸோ விஜயோட ஜாதகத்துல அதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கா சாய்பாபா கோவில் கட்டுவாரு அப்படின்னு? சாய்பாபா அவரை பத்தி ஒரு ஜோதிட ஆய்வு செய்த பொழுது அவருடைய நட்சத்திரம் வந்து ஆயில நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கேன். ஏன்னா அது மருத்துவம் சார்ந்த நட்சத்திரம். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா 2 பாம்பு பண்ண மாதிரி ஒரு 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 கோலை சுற்றி 2 பாம்பு போகிற மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஆயில நட்சத்திரத்துடைய அமைப்பு தான் அது. சாய்பாபாவுமே கூட ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவருடைய இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நிறைய மருத்துவ விஷயங்களை செஞ்சிருக்கிறார். அந்த ஆயில்ய நட்சத்திரங்கிறது பூச நட்சத்திரத்திற்கு சம்பத்து தாரையாக வரும். சம்பத்து தாரைன்னா என்னன்னா புகழை குறிக்கிறதுங்க. எல்லாரும் அதை வந்து காசு கொடுக்கறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சம்பத்து தாரைங்கிறது புகழை கொடுக்கிறது. பூச நட்சத்திரத்தில் பிறந்த விஜய்க்கு 2வது நட்சத்திரமாக வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் அவருக்கு பேரும் புகழும் ஏற்படுத்தி தரும். அவர் வந்து இதற்கு முன்னாடி என்ன வழிபாடு ஒன்றாலும் செஞ்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு நான் இதில் மூலமாக நான் ரெக்கமெண்டே பண்ணுறேன். அவர் அந்த சாய்பாபா கோவில் வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாவே அவருக்கு வந்து அந்த சம்பத்துங்கிற அந்த வெற்றி புகழ் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு இன்னொரு உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா பூசத்தில் பிறந்த அஜித்குமார். அவர் வந்து ஆல்ரெடி சாய்பாபா பக்தர் தான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நிறையா இதில் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. அதிகமாக சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த பூச நட்சத்திர நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தின் மீது வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுருப்பாங்க. நான் பார்த்த வரை எனக்கு தெரிஞ்சு அஜித் அவர்கள் ஜோதிடத்தில் புலமை பெற்றவராக இருக்கிறாருங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். கண்டிப்பாக இருக்கும். அதுபோல் இப்போ விஜயுமே கூட அரசியலில் இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கி அதற்கு ஏற்றது போல ஃபாலோ பண்றாருங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. அது மட்டும் இல்லாமல் அவங்க தாயார் சொல்லி தான் கட்டினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இருந்தாலும் அந்த காலச்சக்கரம் என்ன பண்ணுது அப்படின்னா சரியாக அவருடைய சம்பத்து தாரி அவர்கிட்ட போய் சேர்க்குது. இது வந்து பூர்வ புண்ணியம்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசணும். பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும். நம்மளுடைய பித்ருக்களுடைய ஆசி நம்மளுக்கு வேணும். நம்ம பித்ருக்கள் ஆசி எதுக்கு வேணும் அப்படின்னா சரியான கடவுளை நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கும் அந்த காலச்சக்கரம். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம சரியாக கும்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சரியான பாதையும் சரியான குருவையும் சரியான தெய்வத்தையும் நம்மளுக்கு காமிக்கும். சரியான தெய்வம்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு அதிகமாக அந்த தெய்வம் நம்மளுக்கு கொடுக்கும்.
அப்படி பார்க்கும் பொழுது பூசம்ங்கிறது குரு உச்சமாகிற நட்சத்திரம். குரு உச்சமாகிற நட்சத்திரம்ங்கிறதுனால ஆயில்ய நட்சத்திரத்துடைய சாய்பாபாவுடைய வழிபாடு இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ ஒரு 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 நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக ஆல்ரெடி அப்படித்தான் இருக்காரு. இதில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. 2030 அந்த டைம்லலாம் நீங்கள் 2030க்கு அப்புறம் வருது இல்லையா எலெக்ஷன், அந்த ஒரு எலெக்ஷன் வரும் நம்மளுக்கு. அதுலலாம் 2031 வரும். 31 சாரி 2031 30 முடிஞ்சு வரக்கூடிய அந்த 31ல் மிகப்பெரிய ஒரு முதிரை எனக்கு தெரிஞ்சு அவருடைய யூனிக்னஸ் அந்த இப்போ அந்த வழிபாடு இது வந்து நான் ரெக்கமெண்ட் இதன் மூலமாக பண்ணிட்டேன். அவர் கரெக்டாக அங்கே போய் முக்கியமாக பூச நட்சத்திர நபர்களுக்குன்னே நான் சொல்கிறேன். அவர் மட்டும் இல்லை, பூச நட்சத்திர நபர்கள் இந்த சாய்பாபா வழிபாடை சரியாக பண்ணாவே, சாய்பாபாங்கிறது மட்டும் இல்லை, ஆயில நட்சத்திரம் அப்படின்னு வருது. ஆயில நட்சத்திரத்துக்கு நான் சாய்பாபான்னு சொல்கிறேன். சாய்பாபா நிறைய கோயில்கள் இருக்குது. ஸோ அருமையாக இருக்கும். அந்த கோவிலும் நல்ல புகழ் பெறும், இவரும் நல்ல புகழ் பெறுவார். ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு அந்த அப்ப 2031 தான் அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னா 2026 2026ல் இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சியே திரும்ப தொடரும். நிஜமா சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேங்க. 2026 டிஎம்கே தான் திரும்ப வரும். ஆனா வாய்ப்பு இல்ல அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் பேசுறாங்கல்ல. அது சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து 2 விதமா வந்து பலத்தை நிரூபிக்கலாங்க. ஈக்குவல் பலத்தை காமிக்கிறது அப்படின்னு ஒண்ணு. எதிரியே இல்லாத இடத்துல வந்து நம்மளுடைய பலத்தை காமிக்க வேணாம். நம்ம பலமானவனா தெரியும். எதிரி இல்லாத இடத்துல நம்ம பலமானவனா தான் தெரியும். இப்போ எதிரிகளே இப்போ அங்கே வந்து பெருசா இல்லை, உருவாகலைங்கிறேன் நான். இப்போ பிஜேபி சைடில் லைட்டாக எதிரிகள் உருவாகிற மாதிரி தெரிஞ்சாலும் இவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு மாநில ரீதியாக இன்னும் உருவாகலை. அது உருவாகும். அதுதான் நான் சொன்ன பீரியட் 2031. அப்ப இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல 2026 வரைக்கும் நடிகர் விஜயனுடைய பயணம் எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையா இருக்கும். நான் இப்போ சொல்றேன் 2024 ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஆவணி மாதத்துல அவர் வந்து அவருடைய மாநாடோ அல்லது கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு பணிகளையோ அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போறார். அப்படி செய்யும்போது அது வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். 2025 வரைக்கும் அவர் வந்து இதில் வரமாட்டார். அதாவது வெளிப்படையாக தன்னுடைய அரசியல் பற்றின ஒரு பண்ண மாட்டார். 2025 முடிஞ்சு 2026 ஸ்டார்ட் பண்ணிடுவார் அவருடைய பயணம். 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக வந்து இருக்கும். அது கண்டிப்பாக கூட்டணி இருப்பதற்கான வாய்ப்பு அதை நம்ம அப்போ தான் பேச முடியும். வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. 2026 30க்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி 2031 ஆட்சியை பிடிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகளை பொறுத்து தான் நம்ம அப்போ முடிவு பண்ணணும். மிகப்பெரிய கூட்டம் நடத்துவாருன்னு சொன்னீங்கல்ல, அது எப்போ நடத்துவார் அப்படிங்கிறது? அது இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஆவணி மாதத்துல சூரியன் தன் சொந்த வீட்டில் போய் உட்காரும். அதனாலதான் அந்த சொந்த வீட்டில் உட்காந்துருக்கூடிய ஆவணி மாதத்துல பிறந்தவர்களுக்கு சூரியன் பலமா இருக்கும்னு சொல்றதுனால கோச்சார ரீதியா அந்த இடத்துல சூரியன் வரும் பொழுது ரொம்ப சிறப்பான அமைப்பா அவருடைய ஜாதகத்துல இருக்கு. அதனால அப்போ அதாவது அந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல வரும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 5 அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த டைம்ல அவரை பத்தி ஒரு புகழ், அது மாநாடாக இருக்கலாம் அல்லது கட்சி பற்றி ஏதாவது ஒரு புதிய அறிவிப்புகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு முறையில அவருடைய பேர் வந்து அப்ப திரும்ப பீக் போகும். பீக் போயிட்டு அது அரசியல் ரீதியாக தான் இருக்கும். அது பெரும்பாலும் சந்திரன் பலம் பெறக்கூடிய நாட்களாக தான் இருக்கும். அதாவது அஸ்தம், திருவோணம், ரோஹிணி அல்லது கடகராசியில சந்திரன் இருக்கக்கூடிய ஆயில்யம், பூச நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தால் தான் அவர் பண்ணுவார். இப்படிதான் பிளான் பண்ணி பண்ணுவார். அரசியல் விஷயங்கள் இப்போ வரைக்கும் அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேலும் அப்படிதான் பண்ணுவார். யாரோ ஒரு ஜோதிடர் சொல்றாரு போல இருக்கு. மகிழ்ச்சி. சரிங்க சார், என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம், வணக்கம். Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.